நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் அதை மிரட்டல்னு நினச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆம், தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை இது. தேர்தல், ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் எங்களுக்கு 2ஆம் பட்சம்தான். தமிழ்நாட்டுக்கு தவறடிச்சிட்டு வழக்கம் போல் சும்மா கடந்து போக நினச்சா நடக்கிறதே வேற. சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளில் அவர் மேல் ஆணையம் சொல்கிறேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சுடுவோம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை மீண்டும் சொல்கிறேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. காலையிலிருந்து இரவு வரை குழாயடி சண்டையை மட்டும் போடுவது முதலிட வேலையாக வச்சிருக்காங்க முதலமைச்சர். இன்னைக்கு பாருங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காரு. வீடியோல முதல்ல எந்த அளவுக்கு பிரதமரை பேசுறாருன்னா, உங்களுக்கு கடைசி வார்னிங் கொடுக்கிறோம் அப்படின்னு. பிரதமருக்கு கடைசி வார்னிங் கொடுக்கிறாங்களாமா. யாருங்க? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கடைசி வார்னிங். கடைசி வார்னிங் நம்ம கேட்கல அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு கோபாலபுரத்தினுடைய மொத்த குடும்பமும் நிறைய அமைச்சர்களும் எந்த நேரம் வேண்டுமானாலும் சிறைக்கு போகலாம். முதலமைச்சர் அவர்களே, அதே வார்னிங் திரும்ப நான் சொல்றேன். உங்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் எந்த வழக்கில் இருந்தும் விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்காங்க. ஆராசா அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்கார். செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்காங்க. 35 அமைச்சர்கள் 13 அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்குல பெயில்ல வெளியிருக்கிறாங்க. ஏன் உங்க மேலேயே 2 சிபிஐ கேஸ் இருக்கு, அதையும் மறந்துடாதீங்க. மொத்தமாக புலால் சிறைக்கு மொத்தமா உள்ள போயிட்டீங்கன்னா கட்சி நடத்துற கூட ஆள் இருக்க மாட்டேங்க. இந்த வார்னிகி வெங்காயம் எல்லாம் கோபாலபுரத்தில் வச்சுக்கணும். மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா ஆளும் புலாலுக்கு போயிட்டீங்கன்னா கட்சி நடத்துவதற்கு ஆள் இருக்க மாட்டேங்க. அதனால இந்த வார்னிங் கொடுக்கிற வெங்காயத்தை எல்லாம் கோபாலபுரத்தில் வச்சுக்கிட்டு மக்களுக்கு பணி செய்வதற்கு, மக்களுக்கு வேலை செய்வதற்கு, ஏழை மக்களை உயர்த்துவதற்கு உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க. முதலமைச்சர் என்கின்ற அதிகாரத்தை அடுத்தவருக்கு மிரட்டுவதற்கு, ஊட்டுவதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம சொன்னாலும் திருந்துற ஜென்மங்கள் அவங்க கிடையாதுங்கம்மா. நம்ம தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 வருஷமா கட்சிக்கிட்டு இருக்காரு. எப்பவோ கேட்டிருந்தாங்கன்னா எப்பவோ திரும்பி இருப்பாங்க. இன்னும் திருந்தாதனால தாங்கம்மா இந்த எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தமிழக அரசியல் இருந்தே நாம் அப்புறப்படுத்த போகின்றோம். அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அருமை சொந்தங்கள், அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உடுமலைப்பேட்டையில் விவசாய பெருமக்கள் நிறைய இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு விவசாயி, ஒரு எளிய மனிதர், விவசாயம் செய்யக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சராக வந்தாதான் ஆனால் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் விவசாய பிரச்சனையை பேசி இதற்கான என்ன நிதியை கொண்டு வர முடியுமோ ஒரு நாள் கொண்டு வருவார். தாய்மார்களே, நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க சொல்லுங்க. 2021 பொங்கல் வச்சார். எப்படிங்க பொங்கல் வச்சார்? பஞ்சை வைத்து பொங்கல் வச்சார். 2023 தான் முதலாக விறகடுப்பு வச்சு ஒரு பொங்கல் வச்சார். அது ஒரு போட்டோ போடுறதுக்காக பொங்கல். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு பசுமாட்டை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா, ஐயா பால் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, கொம்புல வருதா காம்புல வருதான்னு கூட தெரியாது அவருக்கு. அருமை சொந்தங்கள், அதுதான் முதலமைச்சருக்கும் விவசாயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த பகுதி முழுவதுமே விவசாய பகுதி. விவசாய பகுதியில் இன்னைக்கு பாருங்க, நம்முடைய மத்திய அரசு கொப்பரைக்கு மட்டுமே குறைந்தபட்ச ஆதரவு விலை 2014 ஆட்சிக்கு வந்த பொழுது 1 கிலோக்கு 52 ரூபாய் இருந்ததுங்க. இன்னைக்கு 120 ரூபாய் 1 கிலோக்கு நாம் உயர்த்தி இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே,